முருகனுக்கு அரோகரா. விநாயகர் துதி. பாடல் முழவும் இழவுமோவா பன்மரையோரவ தாம்பரவ மாடனெடுங்கொடி வெண்தடவும் மருகள் நிலாவிய மைந்த சொல்லாய் சேடக மாமலர் சோலை சூழ்ந்த சீர்குல் செங்காட்டங் குடியதனுள் காடகமேயிட மாகாடும் கணபதீச்சரம் காமுறவே. முருகாசரணம். பாடல் எண் 22. கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்க குழந்தை வரம் பெற ஓத வேண்டிய திருப்புகழ். தொந்தி சரிய மயிரை. தந்த தனன தனனா தனன தன தந்த தனன தனனா தனன தன தந்த தனன தனனா தனன தன தன தான தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய உதுகே வலைய இதழ் தொங்க ஒருகிதடி மேல் மகளிரகையாடி தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே இதழ் தொங்க வரமகளிரகையாடி தொண்டு கிழவனிவனாரென இருமல் கிங்கின உனுரையே குழற விழி துஞ்சு குருடு செவிடுபடு சேவியாகி தொண்டு கிழவனிவனாரென இருமல் கீங்கின முனுரையே குழற விழி துஞ்சு குருடு படவே செவிடுபடு சேவியாகி வந்த பிணியும் அதிலேமிடையும் ஒரு பண்டிதனுமையொரு வேதனையும் இளமைந்தருடமைகடனே தனமுருக தூயர் மேவி வந்த பிணியும் அதிலேமிடையும் ஒரு பண்டிதனுமையொரு வேதனையும் இளமைந்தருடமைகடனே தனமுருக தூயர் மேவி மங்கை அழுது விழவே அமபடர்கள் நின்று சருவ மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வரவேனோ மங்கை அழுது விழவே அமபடர்கள் நின்று சருவ மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வரவேனோ வருக ரகுநாயக வருக மீந்த வருக மகனே இனி வருக இங்கன் வருக எனதாருயிர் வருக அபிராமா எந்தை வருக நாயக வருக மீந்த வருக மகனே இனி வருக எங்கன் வருக எனதாருயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முலை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பருவினொடு கோசலை புகழ வருமாயன் இங்கு வருக அரசே வருக முலை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பருவினொடு கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகிழும் அருகா குறவரில வஞ்சி மருவும் அழகா 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 அமர சிந்த சுரர்கிளை வேறுடுமடிய அடுதீரா சிந்தை மகிழும் அருகா குறவரில வஞ்சி மருவும் அழகா அமர சிறை சிந்த சுரர்கிளை வேறுடுமடிய அடுதீரா திங்களரவு நதி சூடிய பரமல் தந்த குமர அலையே கரை புருது செந்தில் நகரில் இனிதே மருவி வளர் பேருமாலே திங்களரவு நதி சூடிய பரமல் தந்த குமர அலையே கரை புருது செந்தில் நகரில் இனிதே மருவி வளர் பேருமாலே சிந்தை மகிழும் அருகா குறவரில வஞ்சி மருவும் அழகா
சிந்தை மகிழும் அருகா குறவரில வஞ்சி மறுவும் அழகா அமர சிறை சிந்த சுழற்கேருடுமடிய ஆடு தீரா திங்களர உனதை சூடிய பரமரத குமராலய கரைப்பொழுது செந்தில் நகரிலினிலே மருவி வளர் பேருமாலே திங்களர உனதி சூடிய பரமருதந்த குமராலயே கரை பொருத செந்தில் நகரிலினிதே மருவி வளர் பேருமாலே செந்தில் நகரில் நிதே மருவி வளர் பேருமாலே செந்தில் நகரில் நிதே மருவி வளர் பேருமாலே பெருமாளே பெருமாளே. முருகாசரணம். 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 இந்த அற்புத திருப்புகளை அருணகிரிநாத சுவாமிகள் திருச்செந்தூரிலே அருளி செய்கின்றார். பல அன்பர்கள் இந்த பாடலை பல ஆண்டுகளாக படித்திருப்பீர்கள். குழந்தை வரம் பெறுவதற்காக இந்த பாடலை பாடி பல அன்பர்கள் பயனடைந்துள்ளார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். சிறப்பான பாடலுக்கான விளக்கம். இந்த உடல் எடுத்த பிறவி, இந்த உலகிலே இந்த உடம்போடு இந்த உயிரும் கூடியிருந்து அனுபவிக்கக்கூடிய துன்பத்தை முதல்கண் சுவாமி எடுத்துரைக்கிறார். தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்தம் அசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடிமேல் வர அப்படின்ற. தொந்தி என்றால் பெருத்த வயிறை குறிக்கும். அந்த வயிறு சரியவும், மயிரே வெளிர, மயிர் என்றால் தலைமுடியை குறிக்கும். அந்த தலைமுடி நரைக்கவும், நிறை தந்தம் அசைய அப்படின்றால் வரிசையாக இருக்கக்கூடிய பற்கள் எல்லாம் ஆட, அசைவு கொடுக்க, முதுகானது வளைந்து கூன் விழ, உதடு தொங்கி போக, இதழ் தொங்க என்றால் உதடு தொங்கி போக, ஒரு கை தடிமேல் வர, நடக்க உதவிகரமாக ஒரு ஊன்றுகோலை கையிலே கொண்டு வந்த, மகளிர் நகையாடி தொண்டு கிழவன் இவனார் என இருமல் கிங்கின் என் முன்ன உரையே குளர. அப்படி கையில ஒரு கம்போட ஊண்டி வரும் பொழுது பெண்கள் எல்லாம் கேலியோட சிரிப்பார்களாம். பாருங்க, இந்த வயதான கிழவன் என்று பேச, அவர்களுக்கு முன்பாக பேச முடியாமல் வார்த்தை தடுமாறி கின் கின் என இருமல் ஒலிக்க, பேச்சுக்கள் குளற, விழி துஞ்ச குருடு படவே, கண்கள் எல்லாம் மங்கி போய் குருட்டுத்தன்மை அடைய, செவிடுபடு செவியே, காதுகள் எல்லாம் கேளாத நிலை செவிட்டுத்தன்மை அடைய, வந்த பிணியும் அதிலே விளையும் நோய்கள் வந்து அந்த நோய்களுக்கு இடையிலே புகுந்து அதிலே மிடையும் ஒரு பண்டிதனும் ஒரு வைத்தியனும் மெய்யுறு வேதனையும் இந்த உடல் படக்கூடிய வேதனையும் இளமைந்தர் உடைமை கடனே எனமுடுக துயர் மேவி. இந்த சிறு பிள்ளைகள் சொத்து சுகம் கடன் எதுவுமின்றி விடாது கேட்டு தொலைக்க, மிக்க துயரம் கொண்டு மனைவி அழுது விட, யமபடர்கள் நின்று சருவ, யமதூதர்கள் எல்லாம் இந்த உயிரை கவர்வதற்கு போராடுகின்றார். மலமே ஒழுக, உடலிலே இருந்து மலமானது கட்டுப்பாடின்றி ஒழுக, உயிர் மங்கும் பொழுது, இந்த உடலிலிருந்து உயிர் பிரியக்கூடிய அந்த கடைசி நேரத்திலே மங்கும் பொழுது கடிதே மயிலின் மிசை வர வேண்டும். கடிதன்னா வலிமை, வலிமையான மயில் மேல முருகாணி வர வேண்டும். ஒரு மனிதனுடைய இறுதி கால நிகழ்வை சுவாமி கரெக்டா சொல்லிட்டார். வயதான ஒண்ணு வயிறானது பெருத்து சரியும், முடிகள் எல்லாம் நரைத்து போகும், பற்கள் எல்லாம் ஆடும், முதுகு கூன் விழும், உதடுகள் தொங்கி போகும், நடக்க முடியாத நிலையிலே ஒரு ஊன்றுகோலோட நடப்போம். பெண்கள் எல்லாம் சிரிப்பார்கள், ஐயோ கிழமை வாரான், பேச முடியாது, கின் கின் என இருமல் வாட்டி வதைக்கும், பேச்சு குளரும், கண்கள் தன்மை அடைவோம், செவிட்டுத்தன்மை அடைவோம், காது கேட்காது, நோய்கள் வரும். அந்த நோய்களுக்கு இடையில மாட்டிக்கொண்டு ஒரு வைத்தியனும் உடல் உடல் படக்கூடிய வேதனையை அடையும். சிறு பிள்ளைகள் எல்லாம் சொத்து எவ்வளவு, கடன் எவ்வளவு என்று விடாம கேட்கும். என்னென்ன சொத்து வச்சிருக்க தாத்தா, அப்பா அப்படின்னு கேட்கும். அந்த நிலைமை வரும். மனைவி கண்ணீர் விட்டு அழுவா. யமதூதர்கள்லாம் வந்து உயிரை கொண்டு போகக்கூடிய அளவிலே நம்ம எல்லாம் சூழ்ந்து நிற்பார்கள்.
அப்படி நிற்கக்கூடிய வேலையில நம்ம உடலில இருந்து மனம் கட்டுப்பாடின்றி ஒழுகும், சிறுநீர்கள் கட்டுப்பாடின்றி வெளிவரும். ஆக இந்த கடைசி நேரத்திலே முருகா, மயில் மீது நீ வந்தருளி அருள் செய்ய வேண்டும்னு கேட்டுட்டு அடுத்தடியில சொல்றாரு, எந்தை வருக, ரகுநாயக வருக, மைந்த வருக, மகனே இனி வருக, எண்கண் வருக, எனதார் உயிர் வருக, அபிராமா இங்கு வருக, அரசே வருக, முளை உண்க வருக, மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழ வருமாயன். எந்தைனா அப்பான்னு பொருள். எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் ஏழ்வடிக்கால் வந்து வழிவழி ஆட்செய்கின்றோம் திருவோண திருவிழவில் அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அழுத்தானுக்கு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே ஆழ்வார் மதுரையில பாடுவார். ஆக எந்தை தந்தை, எந்தை என்ற சொல்லுக்கு தந்தைன்னு பொருள். எந்தை வருக, என் அப்பனே வருக, ரகுநாயகா வருக, மைந்தன்னா குழந்தை, மைந்தா வருக, என் மகனே வருக, என் கண்ணே வருக, என் ஆருயிரே வருக, என் அழகிய ராமனே வருக, இங்கு வா, அரசே வா, பால் குடிக்க வா, பூ முடிக்க வா என்றெல்லாம் அன்போடு யார் கூறுறார்? கோசலை கூற வரும் மாயன், மாயனான திருமால் மனம் மகிழும் மருகோனே. இதெல்லாம் மகாவிஷ்ணுவை போற்றுறது. கோசலை கூறுவதாக எந்தை வருக, ரகுநாயக வருக, ரகுகுலத்திற்கே நாயகன் ராமச்சந்திரமூர்த்தி. அதனால ரகுநாயகன், ரகுநாயக வருக, மைந்தா வருக, மகனே நீ வருக, எண்கண் வருக, எனது ஆறுயிர் வருக, அபிராமா இங்கு வருக, அரசே வருக, அயோத்திக்கே அரசன் அரசே வருக, முளை உண்க வருக, மலர் சூடிட வருக என்று பருவினோடு கோசலை புகழ வருமாயன் சிந்தை மயிலும் வருக. அந்த மாயனுடைய சிந்தை மயிலக்கூடிய பெருமை மிக்க மருமகனே, குறவரியில வஞ்சி மருவும் அழகா. குறவர் என்றால் குறவர் என கொழுந்தான வள்ளி, அந்த வள்ளி அணையும் அழகா. அமரர் சிறை சிந்த அசுரர் கிளை வேறொடும் அடிய அடுதீரா. தேவர்களுடைய சிறை வாசம் எல்லாம் ஒழித்து அசுரர்கள் கூட்டம் முழுவதையும் வேரோடு அழித்த திறனே, திங்களரவு நதி சூடிய பரமர் நந்த குமர அலையே கரை பொருது செந்தில் நகர்னிலே இனிதே மருவி வளர் பெருமாளே. அப்படின்னு திங்கள் அரவு நதி இவற்றையெல்லாம் சூடிய பரமனான சிவபெருமான் தந்தருடைய குமரனே, அலைகள் கரையில் மோதுகின்ற அளவிற்கு சிறப்பு பொருந்திய திருச்செந்தூரில் இன்பமாய் வீட்டிருந்தருளும் பெருமாளே என்று சொல். இந்த பாடல்ல எந்தை வருக, ரகுநாயக வருக, மைந்த வருக, மகனே இனி வருக என்று எல்லாம் வல்ல மாலோன் மருகனான முருகப்பெருமானை விழித்து அழைப்பதால் இந்த பதிகத்தை, இந்த திருப்புகழை தொடர்ந்து ஓதக்கூடிய அன்பர்களுக்கு அந்த முருகவேளே குழந்தையாக உங்களுடைய இல்லத்திலே வந்து தவழ்ந்து திருவிளையாடல்கள் செய்வான் என்பது பெரிய நம்பிக்கையாக இருக்கிறது. ஆக அந்த திருப்புகளை அன்பர்கள் நிச்சயம் ஓதி பலன் பெறுகள். எல்லா விதமான நோய்களுக்கும் இந்த பாடல்ல சுவாமி தீர்வு சொல்றார். வாழ்நாளில் கடைசி நேரத்தில் வந்து நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும், என்னுடைய உயிரானது யமதூதர்களின் கையில் அகப்படா வண்ணம் உனது திருவடியில் சேர்வதற்கான திருவருளை நீ தந்தருள வேண்டும் என்று வேண்டுகின்றார். முருகா சரணம். அடுத்த பாடல் போலாம். முருகாசரணம். அடுத்த பாடல் பாடல் எண் 23. நிலையான செல்வம் பெற தலம் பழமுதிர் சோலை. தனதன தான தனதன தான தனதன தான தனதான தனதன தான தனதன தான தனதன தான தனதான. அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயனெனவாகி அரியனவாகி அரணெனவாகி அவமேலாய் இகரமும் ஆகி எவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே இருநில மீது எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் மகபதியாகி மருவுவலாதி மகிழ்களி கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ்கதிர்காம் உடையோனே
செககன சேகு தகுதி மீதோதி திமியென ஆடும் மயிலோனே திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பெருமாளே எனது முன்னோட்டி வரவேணும் மலைமிசை மேவு பெருமாளே மகள் கதிர்காமம் உடையோனே மலைமிசை மேவு பெருமாளே. முருகாசரன். முருகாசரணம். இந்த திருப்புகளை அருணகிரிநாத சுவாமிகள் சோலைமலையிலே அருளிச் செய்கின்றார். சோலைமலை என்பது முருகப்பெருமானுடைய 6வது படைவீடாக கருதப்படுகின்றது. திருமாலிருஞ்சோலை என வழங்கப்பெறும் அழகர் மலையிலே வள்ளி தேவசேனா சமேதராக முருகப்பெருமான் எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய தலம், அற்புதமான தலம். முருகாசரணம். 1 நிமிடம். முருகாசரணம். 1 நிமிடம் வெயிட் பண்ணு. முருகாசரணம். இந்த திருப்புகளை அருணகிரிநாத சுவாமிகள் பழமுதிர் சோலையிலே அருளிச் செய்கின்றார். முருகப்பெருமானுக்குரிய 6வது படைவீடாக கருதப்படக்கூடியது இந்த பழமுதிர் சோலை. சுட்ட வளம் வேண்டுமா சுடாத வளம் வேண்டுமா என்று கூறி ஔவையாரிடத்திலே இனிய அருள்மொழிகளை பெற்ற பதியும் இந்த பழமுதிர் சோலை. இங்கே ஓடக்கூடிய தீர்த்தத்திற்கு நூபுர கங்கைன்னு பேரு. அருணகிரிநாத சுவாமிகளாலும் நக்கீரராலும் போற்றப்பட்ட அற்புதமான தீர்த்தம் இந்த நூபுர கங்கை தீர்த்தம். அந்த தலம் ரொம்ப சிறப்பான தலம். வேல் வழிபாடு, ஆதிவேலுக்கு தனியாக சன்னதியே இருக்கிறது. முருகப்பெருமான் மேல பிள்ளை தமிழ் உண்டு. அற்புதமான பதி. இங்கே 16 திருப்புகளை அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்கிறார். அதுல ஒரு பாடல் தான் இந்த பாடல். பாடலுக்கான விளக்கம்: அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி எழுத்துக்கள் எல்லாம் முதலாக இருப்பது அகரம். அந்த அகரம் முதலில் நிற்பது போல எல்லா பொருளுக்கும் முதன்மையாக இருப்பவன் முருகவேல். அதிபனும் ஆகி, அதிபன்னா தலைவன், அப்படி இருக்கக்கூடிய பொருள்களுக்கு எல்லாம் முதன்மை உடையவனாகவும் இருக்கிறான். அதே நேரத்திலே அவன் தலைவனாகவும் இருக்கின்றான். அதிகமும் ஆகி அகமாகி என்றால் எல்லாருக்கும் மேம்பட்டவனாக இருக்கின்றான். யாவருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய பொருளாகவும் இருக்கின்றான். அயனெனவாகி அரியனவாகி அரணனமாகி அரணென ஆகி அவர் மேலாய். அரியனா திருமால், அயன்னா பிரம்மன், அரண்னா சிவன். ஆக இந்த முருகவேல் எல்லாருக்குள்ளேயும் எல்லா பொருளுக்குள்ளும் அத்துவிதமாக இருக்கக்கூடியவன். ஒன்றாக வேறாக உயிராக உடனாக ஆன்மாவிற்குள் ஆன்மாவாக இருந்து அருள் செய்யக்கூடிய மூர்த்தி. பிரம்மனாக இருந்து படைக்கின்றான்.
அரியாக நின்று திருமாலாக நின்று காக்கின்றான், சிவனாக நின்று அளிக்கின்றான், அந்த மூவருக்கும் மேலான பொருளாக இருக்கின்றான். இகரமும் ஆகி எவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே அப்படின்ட்டு. இகரம் என்றால் இங்கு உள்ள பொருள்கள் யாவும் அவன்தான். இங்கு இருக்கக்கூடிய பொருள்களுக்கு உள்ளே பொருளாக இருப்பவனும் அவன்தான். பொருளும் அவன்தான். அந்த பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய நுட்பமான பொருளும் அவன்தான். இனிமை தரக்கூடிய பொருளாகி நீ வர வேண்டும். இருளில மீதே எளியனும் வாழ எனது முன்னோடி வர வேண்டும். இது இருநிலை என்பது இந்த பூலோகத்தை குறிக்கும். இரு நில, நிலம் என்றால் இந்த மண்ணை குறிக்கும். ஆக இந்த மண்ணுலகத்திலும் எளியனாகிய இந்த அடியேன் வாழ எனது முன்னோடி நீ வர வேண்டும். மகபதி ஆகிய மருவும் வளாரி மகிழ்களி கூறும் வடிவேலனே. மகபதி என்றால் யாகங்களுக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடியவன். யார் என்றால் மருவும் வளாரி, வளாரி என்ற ஆயுதத்தை, அது வாலாசுரன் மூலமாக பெறப்பட்டது. அந்த ஆயுதத்தை கொண்டு மகிழக்கூடிய இந்திரன், அந்த இந்திரன் மகிழ்ச்சி அடையும்படி இந்த சுவாமி அழகிய வடிவம் கொண்டு இருக்கின்றானா. வடிவோனே என்ற அழகிய வடிவம் கொண்டு இருக்கின்றான். வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனே என்று சொல்றான். வனமுறை வேடன் என்றால் காட்டில் வசிக்கக்கூடிய வேடர்கள் எல்லாம் பூஜை செய்கின்றார்கள். அந்த பூஜையிலே மகிழ்கின்றான். எங்க? கதிர்காமம் என்னும் தலத்திலே வேடுவர்கள் எல்லாம் பூஜை செய்ய அந்த பூஜையிலே மகிழக்கூடிய பெருமான் மயில் வாகனத்தில் ஆடி வரக்கூடிய லட்சுமி போன்ற சிறப்புடைய மலை, செல்வ வளங்கள் பொழிக்கக்கூடிய மலை, திருமலிவான அப்படின்னு சொல்லு. மயிலிலே ஆடி வரக்கூடிய பெருமான் மகாலட்சுமி போன்ற லட்சுமி கடாட்சம் பொருந்திய பழமுதிர் சோலை மலையிலே மேவும் பெருமாளாக இருக்கின்றான். பழமுதிர் சோலை என்ற மலையிலே அவன் அருள் செய்யக்கூடிய பெருமானாக இருக்கின்றான். வேண்டுகோளாக என்ன கேட்கிறார்? முருகா, இந்த உலகிலே நான் வாழ்கின்றேன் என்றால் இந்த எளியனுக்கு அருள் செய்வதன் பொருட்டு எனக்கு முன்பாக நீ ஓடி வர வேண்டும் என்று கேட்கிறார். முருகா சரணம். முருகவேல் எல்லா பொருளுமாக இருக்கின்றான். எல்லா பொருள்களுக்குள்ளும் உடனான பொருளாகவும் இருக்கின்றான். அவன் அரியாகி காக்கின்றான், அயனாகி படைக்கின்றான், அரணாக அழிக்கின்றான். அந்த மூர்த்திகளுக்கெல்லாம் மேலானவனாக இருக்கின்றான். எங்கும் பரவி வியாபிக்கக்கூடிய இன்பப் பொருளாக முருகவேல் இருக்கின்றான் என்று காட்டுகின்றார். இத்தகைய முருகவேலை பாலாசுரனை பகைவனாக கொண்டு அவனை அழைத்து வஜ்ராயுதம் செய்தருளிய இந்திரனும் மிக்க முனிவர்களும் வேடர்களும் பூசிக்கக்கூடிய அற்புத பொருளாக அவன் கதிர்காமம் என்னும் தலத்திலே எழுந்தருளி இருக்கின்றான். ஜதிகள் பல நிலையிலே ஆடி வரக்கூடிய மயில் வாகனத்திலே லட்சுமி கடாட்சம் நிறைந்த பழமுதிர் சோலை எனும் மலையிலே எழுந்தருளி இந்த பெருமான் இருக்கிறான் என்று பாடுகிறார். முருகாசரணம். அடுத்த பாடல். முருகாசரணம். அடுத்த பாடல், பாடல் எண் 24. மனம் அமைதி பெற ஓத வேண்டிய திருப்புகள். தலம் சுவாமிமலை. தானன தனந்த தன தான, தானன தனந்த தன தான, தானன தனந்த தன தான, தானன தனந்த தன தான. காமியதழுந்தீலையாது காலர்கை படிந்து மடியாதே, ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்திலன்பு அருள்வாயே. காமியதழுந்தீலையாதே காலர்கை படிந்து மடியாதே, ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்திலந்த மருள்வாயே. தூமமை கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா, ஏமவிர் புயர்ந்த மயில் வீரா ஏரக தமர்ந்த பெருமாளே. தூமமை கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா, ஏமவிர் புயர்ந்த மயில் வீரா ஏரக தமர்ந்த பெருமாளே, ஏரக தமர்ந்த பெருமாளே.
முருகாசரணம். மனம் அமைதி பெற ஓத வேண்டிய திருப்புகள். இந்த திருப்புகளை அருணகிரிநாத சுவாமிகள் பல சுவாமி மலையிலே அருளி செய்கின்றார். முருகப்பெருமானுக்குரிய 4வது படைவீடாக கருதப்படுவது இந்த சுவாமி மலை, திரியேரகம் எனும் சுவாமி மலை. இங்கே எழுந்தருளி இருந்து சுவாமி இந்த பாடலை அருளி செய்கின்றார். காமியத்தில் அழுந்தி இளையாதே, காடர்கை படிந்து மடியாதே. காமியம் என்றால் ஆசைன்னு பொருள். ஆக பொருள்கள் மேலே ஆசைப்பட்டு அதிலே அழுந்தி ஈடுபட்டு மெலிந்து போகாமல், காமியத்திலே அழுந்தி இளையாதே, இளையாதே என்றால் மெலிந்து போகாமல், காலர்கை படித்து மடியாதே, யமனிடத்திலே சிக்கி இறந்து போகாதே. ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருளுவாயே. ஓம் எழுத்து, எல்லாவற்றிற்கும் மேலான எழுத்து ஓம் எழுத்து. ஆக பொருள்கள் மேல ஆசை வைக்காத. அப்படி ஆசை வைத்தா கால தூதர்களான யமதூதர்கள் கையிலே சிக்கி இறந்து போவாய். ஆக இந்த நிலையை மாற்ற என்ன செய்ய வேண்டும்? ஓம் எழுத்தில் அன்பு வைக்க வேண்டும். ஓம் எழுத்தில் அன்பு மிகவும் ஊறி ஓவியத்தில் அந்தம் அருளுவாயே. அந்த பிரணவ பொருள் மீது கொண்ட ஈடுபாடு, அதன் மூலமாக ஓவியம் என்பது சித்திரத்தை குறிக்கும். சித்திரம் போன்ற மோன நிலையை, முடிவு நிலையை அருள வேண்டும். இதுதான் முத்தி நிலை, ஞானத்தினுடைய வாயில்னு சொல்லலாக. ஞான நிலையை அருள வேண்டும். தூமமை கனிந்த சுகலீலா, சூரனை கடிந்த கதிர்வேலா, ஏம வெற்பு உயர்ந்த மயில் வீரா, ஏரகத்து அமர்ந்த பெருமாடே. தூமம் என்றால் வாசனை புகை. அந்த வாசனை புகையை தன்னுடைய மேனியிலே அணிந்து சுகமான பல லீலைகள் புரியக்கூடிய பெருமானே. சூரனை கடிந்த, சூரனை சம்ஹாரம் செய்திய ஒளி பொருந்திய வேலை உடைய வேலவனே. பொன்மலையை போன்ற சிறப்பு பொருந்திய திரு ஏரகத்தில் எழுந்தருளிய மயில் வீரனே. சுவாமி மலையில் வீட்டிருக்கும் பெருமானே. ஏம என்றால் பெருமை உடைய, வெற்புனா மலை, பெருமையுடைய மலை, பொன்னை போன்ற சிறப்பான மலை இந்த திருஏரக மலை. அந்த மலையிலே வலிமை மிக்க மயில் வாகனத்திலே ஏறி இந்த பெருமான் அமர்ந்திருக்கின்றான் என்று பதிவு செய்கின்றார். வேமவர்ப்பு உயர்ந்த மயில் வீரா, ஏரகத்து அமர்ந்த பெருமாளே. சாமி என்ன ஆசை, ஆசைகளிலே அழுந்தி இளையாமல், யமதூதர்கள் கையில் படித்து மடியாமல், ஓம் என்ற அன்பு, ஓம் என்ற மந்திரத்தில் அன்பு கொண்டு அதிலே மிக ஊறி முடிவில்லா எல்லையில்லா சித்திர வடிவமான பேரின்பத்தை அருள்வாயே. வாசனாதி புகைகளை அணிந்த பல லீலைகள் செய்யக்கூடிய பொருளே. சூரனே அளித்த வெற்றி வேலாயுதத்தை உடைய பெருமானே. சிறப்பான பொன்மலையை ஒத்த ஏம வெற்பென்று சொல்லக்கூடிய உயர்ந்த மலையான சுவாமி மலையிலே மயில் வாகனத்தில் அமர்ந்த பெருமாளே என்று போற்றுகின்றார். முருகாசரணம். அடுத்த முருகாசரணம். அடுத்த பாடல். மனம் ஒருநிலைப்பட்டு முக்தி அடைய ஓத வேண்டிய திருப்புகழ். தலம் திருக்கடையூர். தானதன தானதத்த தானதன தானதத்த தானதன தானதத்த தனதான தானதன தானதத்த தானதன தானதத்த தானதன தானதத்த தனதான. சூலமென ஓடு சர்ப்ப வாயுவை வீடாதடக்கி தூய ஒலி காணமுத்தி விதமாக சூழுமிருள் பாவகத்தை வீழு அழலூடரித்து சோதிமணி வீடமிட்ட மடமேவி மேலை வெளியாயிரத்து தாலிருபராபரத்தின் மேவியருணாச்சலத்தின் உடன் மூழ்கி வேலுமையில் வாகன பிரகாசமதிலே தரித்து வீடுமது வேசிறக்க அருள் தாராய். ஓலசுரராழியட்டு வாலகி மாய விற்பு மூடுருவ வேல் தொடுத்த மயில் வீரா ஓதுகுர மான்வனத்தில் மேவியவள் கால் பிடித்து லோமெனுபதேச வித்தோ ரணைவோனே.
காலனோடு மேதிமற்க ஊழி புவி மேல் கிடக்கு காலனிட மேவு சக்தி அருள்பாலா கால முதல் வாழ்புவிக்க தாரநகர் கோபுரத்துள் ஆனமயில் மேல் தரித்த பெருமாளே கால முதல் வாழ்புவிக்க தாரநகர் கோபுரத்துள் கானமயில் மேல் தரித்த பெருமாளே வீடு மதுவே சிறக்க அருள் தாராய் கானமயில் மேல் தரித்த பெருமாளே வீடு மதுவே சிறக்க அருள் தாராய் கானமயில் மேல் தரித்த பெருமாளே. பிரகாசரணம். முருகாசரணம். அன்னைநாத சுவாமிகள் பாடிய திருப்புகளிலே ஒரு சிறப்பான பாடல்களிலே இதுவும் ஒன்று. மன ஒருநிலைப்பட்டு ஆன்மா முக்தி அடைய திரு கடவுரிலே அள்ளி செய்கிறார். கடவுர் காலனை கடந்த மார்க்கண்டேயருக்காக எம்பெருமான் சிவபெருமான் காலனை காலால் உதைத்த தலம் கடவுர். அங்கு இருக்கக்கூடிய பெருமான் எல்லாவற்றையும் கடந்தவர். கால சம்ஹாரன்னு பேர், அமிர்த கடேஸ்வரர்னு பேர். அந்த தலத்திலே அம்பிகை அபிராம வள்ளியாக எழுந்தருளி அருள் செய்யும். சுவாமிக்கும் சிறப்பு அதிகம், அம்பிகைக்கும் சிறப்பு அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பாக சுப்பிரமணிய பட்டர் என்பவருக்காக அபிராமி தாயார் அமாவாசை நன்னாளை பௌர்ணமி திதியாக மாற்றி காட்டினார். இது பொய்யான தகவல் என்று பலர் சொல்றார்கள். ஆனால் 300 ஆண்டுகளுக்கு முன்னால இது உண்மையாக நடந்தது என்று சரபோஜி மகாராஜா செம்பு பட்டயத்திலே எழுதி கொடுக்கின்றார். அது சான்றாக இருக்கிறது. அத்தகைய பெருமைக்குரிய பெருமான தலம், பெருமை மிக்க தலம் திருக்கடவுர். ஏன்னா குங்கிலிய கலையநாயனார் தூபமிட்டு பணி செய்தார். பக்கத்துல இருக்கக்கூடிய தாடகை சுரத்தில சிவபெருமான் பெண்ணினுடைய மாறாப்பு துணி விலகின காரணத்திற்காக லிங்க பானத்தையே வளைத்து கொடுத்தார். அப்பயே சுவாமி காட்டுறார். திருப்பனந்தாள் திருக்கடவுருக்கு அருகிலே உள்ள தலம். அங்க தாடகைன்ற பெண் சிவபெருமான வழிபாடு செய்ய போறான். கையால மாலை பூ பறிச்சு மாலை தொடுத்து சுவாமிக்கு கொண்டு போறான். அந்த பொண் சாமி கிட்ட போய் மாலையை போடும் பொழுது அவளுடைய அந்த முந்தானின்னு சொல்லக்கூடிய மாறாப்பு விலகுது. ஆகா, ஒரு பெண்ணினுடைய மாறாப்பு விலகுதே, அவள் பூ மாலையை போடுவதற்கு தயாராக வருகிறாளே, ஆக அவளுடைய செயல்பாடு தடையேறக்கூடாது, அதே நேரத்தில் அவருடைய மாறாப்பு துணியும் விலகிவிடக்கூடாது என்பதற்காக லிங்க பெருமான் வளைந்து கொடுத்து அந்த மாலையை வாங்கி கொண்டார் என்ற மாபெரும் செயல் நடந்த இடம் அந்த திருக்கடவுர் பகுதி. அற்புதமான தலம், ஆயுள் விருத்தி தலம், யம பயத்தை நீக்கக்கூடிய தலம். ஏன்னா சுவாமி காலனையே சம்ஹாரம் பண்ணார், யமனை சம்ஹாரம் பண்ணினார். அந்த தலத்துல போய் வழிபாடு பண்ணுங்க. இந்த 60ஆம் கல்யாணம் முதலிய மங்கள் நிகழ்வுகள் எல்லாம் அங்க தொன்று தொட்டு பண்ணி வராங்க. ஆயுள் விருத்தி பண்ணக்கூடிய தலம். நம்முடைய தர்ம ஆதீனத்துடைய கட்டுப்பாட்டிலே மிக சிறப்பாக அந்த திருத்தலம் இயங்கி வருகின்றது. வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் சென்று எல்லாம் உள்ள அபிராமி அம்பிகை சமேத அமிர்த கடேஸ்வரர் திருவருள் பெறுக. அற்புதமான பாட்டு, ரொம்ப கருத்தாடம் உள்ள சித்தாந்த கருத்துள்ள பாடல் இந்த பாடல். சூளமென ஓடு சற்ப வாயுவை விடாத அடக்கி தூய ஒளிகான முத்தி விதமாக தூளும் இருள் பாவகத்தை வீழ அழல் ஊடெரித்து சோதிமணி பீடம் இட்டு மடமேவி. சூலம் என்பது சூலம் போன்ற 3 கிளைகளை கொண்ட, சர்ப்ப என்றால் பாம்பு, அந்த பாம்பு போன்ற பிராணவாயுவை, வாயு என்றால் இங்கே பிராணவாயுவை வெளியே விடாது அடக்கி பரிசுத்தமான பர ஒளியை காண முத்தி நிலை கைகூட தூய ஒளிகான முத்தி விதமாக சூழும் இருள் பாவகத்தை சூழ்ந்துள்ள ஆணவமாகிய இருள் உருவத்தை எல்லாம் அழிக்கும்படியான யோக நெருப்பிலை அதனை எரித்து சோதி மணிபீடம் இட்ட மடமேவி சோதி ரத்தின பீடம் அமைத்து நிர்மல வீட்டை அடைந்து மேலை வெளி 1004 பராபரத்தின் மேவி அருணாச்சலத்தினுடன் மூழ்கி அந்த மேருமலை பெருவடியிலே 1008 இதழோடு கூடிய மேலான குரு கமலத்திலே சேர்ந்து சிவஞான இன்ப ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய
புனலிலே மூழ்கி வேள்மயில் வாகன பிரகாசம் அதிலே தரித்து வீடும் அதுவே சிறக்க அருள் தாராய். வேல் மயில் இவைகளையெல்லாம் தரிசித்த ஒளியையும் அந்த நிலையிலே கிடைக்க பெற்று முத்தி நிலையை சிறப்போடு நான் பெறக்கூடிய அருளை தந்தருள வேண்டும். ஓல அசுரர் ஆழி 8 வாழகிரி மாய. ஓலமிட்ட அசுரர்கள், அந்த அசுரருடைய 8 திசைகளிலே இருக்கக்கூடிய ஆழினா கடல், அந்த கடல்களும் மலை கிரினா மலை, சக்கரவாள கிரியாகிய மலைகளெல்லாம் அழிந்து போக வெற்பும் ஊடுருவ வேல் தொடுத்த மயில் வீரா. வெற்புனா மலை, என்ன மலை? கிரவுஞ்ச மலை. அந்த கிரவுஞ்ச மலை தொலையும்படியாக வேலை செலுத்திய மயில் வீரனே, ஓது ஓது குற மான்வனத்திலே மேவியவள் கால் பிடித்து சிறப்பான புறமானாகிய வள்ளியின் திணைப்புணத்துக்குள்ளே சென்று அவளுடைய காலை வருடி உள் ஓம் எனும் உபதேசம் வித்தோடு அணைவோனே. அந்த ஓம் எனும் உபதேசத்தை அவளுடைய மனத்திற்குள் படியும்படி உபதேசித்த. வித்துனா மூலப்பொருள், எல்லாவற்றிற்கும் மூலப்பொருள் சுவாமி. அந்த மூலப்பொருள் புறப்பெண்ணாகிய வள்ளியின் மனத்திலே ஓம் என்ற பிரணவ பொருளை பதியும்படி உபதேசித்து அவளை அணைத்து கொண்டவன் யமன். அவனுடைய எருமை மாடு இதெல்லாம் விதிப்படியே இந்த பூமியிலே வீழ்ந்து உதைந்து கிடக்க காலனாகிய சிவபெருமான் இடப்பாகத்திலே உள்ள பராசக்தி பார்வதி அருளிய பாலனே. காலன் சிவபெருமானோடைய மோதினதனால ஊழி புவி மேல் கிடத்து காலன் சிவபெருமானோடு மோதனாமா. மார்கண்டேயன் லிங்கத்தை அணைச்சிருக்கான், 16 வயது. அப்ப யமன் மார்கண்டேயன் உயிரை கவர வேண்டும், பாசத்தோடு வருகிறான். யமன் கையில வைத்திருக்கக்கூடிய கயிறுக்கு பாசக்கயிறுன்னு பேரு. அதுதான் எல்லா விதமான பாசங்களை துளைத்து போவதால் பாசன்னு பேரு. அற்புதமான பேரு. யமன் கையில வைக்கிற கயிறுக்கு பாசக்கயிறுன்னு பேரு. அந்த கயிறை போட்டா எல்லா பந்த பாசம் முடிஞ்சுல, இந்த உடம்புல உயிர் இருக்காது. அதனால பாசம்னு பேரு. பாசத்தை நீக்குவதற்கு மேல வீசிட்டான். ஏன்னா உனக்கு முதலாளியே அவர்தான், வேலை கொடுத்த முதலாளி மேல நீ கை வைப்பியா? அது போல அன்னைக்கு பண்ணிட்டான். யாரு? யமன். உடனே சிவபெருமான் லிங்க வானத்திலிருந்து வெளிப்பட்டு அவனை காலால் எட்டி உதைச்சார். சாமி, இவனுக்கு ஆயுள் 16. அப்படியா? என்றும் 16ஓடு இருந்து அருள் செஞ்சார். அத்தகைய சிறப்பான தலம் இந்த திருக்கடவுர். காலனை காலால் உதைத்த சிவபெருமானும் அந்த சிவபெருமானது இடம் மேவும் சத்திய அருள் பாலா. அந்த சிவபெருமானின் இடப்பாகத்திலே உள்ள பராசக்தி அருளிய பாலகனே, காலம் முதல் வால் புவிக்கு ஊழி காலம் முதலாக இந்த பூமியிலே வாழ்ந்து வருவதற்கு ஆதார நகராக உள்ள கவுனிங்க. இந்த பூமியினுடைய ஆதார நகரம் எது? திருக்கடவுர். திருக்கடவுரின் கோபுரத்திலே, திருக்கடவுரிலே இருக்கும் கோபுரத்தில் காணமயில் மேல் தரித்த பெருமாளே, காட்டு மயில் போல வாகனத்தில் வீற்றிருந்தருளும் பெருமாளே. சன்னதியில உள்ள முருகனை பாடல, அந்த திருக்கடவுர் கோபுரத்துல காட்டு மயில்ல ஏறி வருவது போல முருகவேல் நின்றாராம். அந்த கோலத்தை கண்டு இங்கே அருணகிரிநாத சுவாமிகள் பாடுகின்றார். ஆக பல சிறப்பு பொருந்திய தலம். தன் பக்தனுக்காக, மார்க்கண்டேயனுக்காக சிவபெருமானை யமனை உதைத்து தள்ளிய காலசம்ஹார மூர்த்தியாக இருக்கக்கூடிய தலம். மாயவரத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தான். வாய்ப்பு இருக்க 12-13 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் நிச்சயம் போய் தரிசனம் பண்ணுங்க. முருகப்பெருமான் இடத்துல கேட்கிறார், முருகா, நிலையான முத்தி பெறுவதற்கு சிறப்புடன் நீ அருள் செய்ய வேண்டும். ஆக முக்தி பெறுவதற்கு, மனம் ஒருநிலை பெறுவதற்கு இந்த பாடலை பாடுவது சிறப்பு. கருத்தாக இந்த ஆன்மா பிரணவ வாயுவை வெளியே விடாமல் அடக்கி பரசுத்த பரவெளியை காண முக்தி நிலை கைகூட ஆணவ இருளை எல்லாம் ஒழித்து அழியும்படியாக யோக நெருப்பை உண்டாக்கி அதிலே மலமாய கண்ம முதலியவை எல்லாம் நீக்கி சோதி ரத்தின பீடத்திலே நின்மல வீட்டை அடைந்து, நின்மலம் என்றால் மலமே இல்லாத ஆணவம் கண்மம் மாயையாகிய மும்மலங்களும் இல்லாத வீட்டினை அடைந்து
மேருமலை போன்ற பெருவழியிலே 1008 இதழ்களோடு கூடிய மேலான குறு கமலத்திலே சிவஞான இன்பத்தை பெற வேண்டும். அந்த வேளையிலும் வேல் மயில் இவைகளையெல்லாம் தரிசித்த நிலையை கிடைக்கப் பெற்று முத்தி நிலையை நீ எனக்கு சிறப்போடு தந்துருள வேண்டும். இவ்வளவு பெருமானிடத்துல வேண்டி அசுரர்கள் எல்லாம் ஓலமிட்டு அழுக, 8 திசைகளில் உள்ள கடல்கள் எல்லாம் பொங்கி அழ, சக்கரவாள முதலிய கிரிகள் எல்லாம் அழிபட, கிரவுஞ்சமலை பொடிபட, வேலை செலுத்திய மயில் வீரன் திணைப்புணத்திலே சென்று வள்ளியினுடைய காலை வருடிய மணவாளன் அவளுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை மனதில் பதியும்படி உபதேசித்து அழைத்தவன். அவன் யாரு? யமனை காலால் உதைத்து தள்ளிய சிவபெருமான் இடப்பாகத்திலே உள்ள பராசக்தி அருளிய பாலகன். அவன்தான் ஊழிக்கால முதலாக வாழ்ந்து வரக்கூடிய இந்த பூமியிலே ஆதாரமாக உள்ள நகரங்களில் ஒன்று திருக்கடவூர். அந்த திருக்கடவூர் கோபுரத்திலே காட்டு மயில் வாகனத்திலே அருள் செய்யக்கூடிய அற்புத பொருள் இந்த முருகவேல் என்று பாடுகின்றார். முருகா சரணம். அடுத்த பாடல். முருகாசரணம். அடுத்த பாடல் அனைத்து செயல்களும் கைகூட ஓத வேண்டிய திருப்புகழ். தலம் பழனி. தனநாதனநாதனதான 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 வரதாமணி நீயன ஊரில் வருகாதெதுதானதில் வாரா திரதாதிகளால் நவலோக மிடவேகரியாமிதிலேது வரதாமணி நீயன ஊரில் வருகாதெதுதானதில் வாரா திரதாதிகளால் நவலோக மிடவேகரியாமிதிலேது சரதாமரையோதயன் மாலும் சகலாகமநூலறியாத பரதேவதையால் தருசேயே பழனாபுரி வாழ் பெருமாளே சரதாமரையோதயன் மாலும் சகலாகமநூலறியாத பரதேவதையால் தருசேயே பழனாபுரி வாழ் பெருமாளே பழனாபுரி வாழ் பெருமாளே பழனாபுரி வாழ் பெருமாளே. முருகாசரணம். 26வது பாடல் பக்கம் 40. இந்த பாடலை அருணகிரிநாத சுவாமிகள் பழனியிலே அருளி செய்கின்றார். பழனிமலை. பாடலுக்கான விளக்கம். வரதா மணிநீயன் என்று கேட்க, வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை அளிப்பவன் வரதன். வரதன் அத்திவரதன் வரதராஜ பெருமாள் என்று பெருமாளுக்கு பேர். வரம் தரக்கூடிய கடவுள் முருகவேல். கேட்ட வரங்களை எல்லாம் தரக்கூடியவன் மணியே அப்படின்ற. மணி என்றால் இங்கே சிந்தாமணியை குறிக்கும். சிந்தாமணி என்பது பார்க்கடலை கடையும் போது வெளிப்பட்ட பொருள்களில் ஒன்று. கற்பக விருட்சம், காமதேனு, உச்சை சிரவம், ஐராவதம் அந்த வகையிலே தோன்றியது சிந்தாமணி. கேட்பவர்களுக்கெல்லாம் கேட்டதை கொடுக்கும் சிந்தாமணியும் நீயே என்று ஓரில் ஆராய்ந்து பார்த்தால் வருகாதேது அப்படின்னு கேட்பது. சிந்தாமணி நீதான், கேட்பவற்றை எல்லாம் தரக்கூடிய வரதனும் நீதான் என்று எண்ணி ஆராய்ந்து பார்த்தால் கைகூடாதது எது உண்டு? எதுவுமே இல்லை. எதுதான் அதில் வராது? எந்த காரியமும் அவ்வாறு துதித்தால் நிறைவேறாமல் போகுமா? நிச்சயம் போகாது. இங்கே பழனிமலையிலே முருகப்பெருமான் ஞானத்தை தரக்கூடிய மூர்த்தியாக, சித்திகளை எல்லாம் கூட்டுவிக்கக்கூடிய மூர்த்தியாக இருப்பதால் இங்கே ஒரு ரசவாத வித்தையை கேட்கின்றார். பாதரசம் போன்ற அதாதிகளால் பாதரசம் போன்றவைகளை வைத்து
ரசவாத வித்தை மூலம் நவலோக இடவே காரியமாம் 9 லோகங்களையும் இட்ட கூட்டுறவால் இறுதியில் காரியமாகும். இதில் ஏது இதனால் வேறு பயன் ஏது? சரதா சத்திய சொரூபனே மறையோதும் மயனும் மாலும் சகன நூல் அறியாத வேதம் ஓதக்கூடிய பிரம்மனும் திருமாலும் சகல ஆகம நூலை ஓதாமல் அறியாமல் இருப்பார்களாம். ஏன்னா இவனுக்கு ஓம் என்ற பொருளுக்கே பிரணவ பொருளுக்கே விளக்கம் தெரியல, அதனால சிறையில் அடைத்தான்ல முருகன். அதை இங்க பதிவு பண்றார். அந்த சகல ஆகமங்களையும் இவர்கள் அறியாதவர்கள் யாரு? திருமாலும் நான்முகனும் அறியாத நிலையிலே பரதேவதையான பரதேவதையால் தரிசேகே எல்லாவற்றிற்கும் மேலான தெய்வம் தேவதை. பரன்னா மேலான பொருள். பரதேவதை என்றால் பார்வதி. பார்வதி தேவி தந்தருடைய குழந்தாய் பலனாபுரி வாழ் பெருமாளே, பலனாபுரியிலே வாழ்கின்ற பெருமானே, நீ வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் அளிப்பாய், கேட்பவர்களுக்கு கேட்பதையெல்லாம் கொடுக்கக்கூடிய சிந்தாமணி நீதான் என்று நினைத்து ஆராய்ந்து பார்த்து உன்னிடத்திலே வேண்டினால் கிடைக்காதது உண்டோ? எதுதான் அதில் வராதுன்னு கேட்கிறார். அதுல வாராததே இல்லை, எல்லாவற்றையும் தரக்கூடியவன் பெருமான். அன்னச்சரவ தண்டபாணி சுவாமிகள் பழனி முருகன் மேல 1000 பாடினார். நூலுக்கு பேரு பழனி திருவாயிரம். பழனி ஆண்டவன் மேல ஒரு வெண்பா அந்தாதி, பழனி ஆண்டவன் மேல ஒரு கட்டளை கலித்துறை அந்தாதி, ஒரு 10 அந்தாதி, ஒரு பிள்ளைத்தமிழ், ஒரு வகுப்பு, ஒரு கலம்பகம், ஒரு வண்ணம், நவமணி மாலை, ஒரு பகுது, திருப்புகள், அப்புறம் பண்ண சித்தி மாலை, எல்லா விதமான சித்துக்களையும் அருள்பவன் பழனி ஆண்டவன். வண்ணச்சரவர் ஒரு பக்தர் மட்டும் அல்ல, அவர் சித்துக்கள் எல்லாம் கைவரப்பெற்ற மகான். அவருடைய வம்சத்திலே சென்ற ஆண்டு காலமான தண்டபாணி சுவாமிகளுடைய கொல்லு பேரன், அவருக்கும் தண்டபாணி அடிகளார்னு தான் பேர். அவர் இந்த பாத ரசவாத முதலியவை எல்லாம் செய்து ரசமணிகள் நிறைய செய்தவர். என்னிடத்திலே 2-3 மணிகள் கொடுத்திருக்காரு, சொல்லக்கூடாது இருப்புன்னு சொல்றேன். அவர்களுக்கு எல்லாம் இந்த ஞான வித்தையை பழனி ஆண்டவன் திருவருளால் பெற்றார். ஏன்னா வண்ணச்சரவன் தன்னுடைய வாழ்விலே பாதி நாள் 20 ஆண்டுகளுக்கு மேல பழனிகளை தங்கியிருந்தார். பழனி ஆண்டவனோடு பேசினார். எல்லாம் நீதான் என்று வேண்டினார். இன்னொன்னு சொன்னார், முருகா உன்னைய தவிர வேறொரு கடவுள் இருக்கான்னு நினைக்கிறாங்கல்ல, அவர்கள் என்னை தொடரா வண்ணம் அருள்வாய்ன்னு கேட்டார். நம்ம யாராவது கேட்டிருப்போமா? நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு தெய்வத்தை வணங்குவோம். அன்னச்சரவர் கேட்கிறார் பழனி முருகன் இடத்துல, முருகா நீ தான் எல்லாருக்கும் மேலான சொல்றேன், கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போல என்றாங்கல்ல, அந்த கந்தனே நீலாம் ஒரு பொருட்டில்லைன்னு பிற தெய்வத்தை வணங்குறான்ல, அவனுடைய நிழல் கூட என்னை படக்கூடாது, அவர் என்னை தொடரா வண்ணம் அருள்வாய், முன்னும் ஒழுக்கம் தவம் கருணை உள்ளவரை எல்லாம் இழுக்கும் பழனி அப்பா சொல்லிட்டார். அடுத்த வரியிலேயே பழனி மலைக்கு யாரெல்லாம் போவா? ஒழுக்கம் கருணை தவம் இருக்கிறவன் மட்டும்தான் பழனி ஆண்டவனை பார்க்க முடியும். ஒழுக்கம் கருணை தவம் உள்ளவரை எல்லாம் இழுக்கும் பழனி அப்பா. எங்க கல்லூரியினுடைய முன்னாள் சேர்மன், போற்றுதலுக்குரிய ராதா தியாகராஜன் அம்மையார், மதுரை தியாகராஜர் கல்லூரியினுடைய தலைவராக இருந்தவர்கள். அவர்கள்தான் முதல் துணை வேந்தர். எங்க அழகப்பா பல்கலைக்கழகம், காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்துல துணை வேந்தராக இருந்த போற்றுதலுக்குரிய அம்மா பழனி மலைகளை தக்காராக இருந்தார். இப்படி இருக்கும்போது அந்த விஞ்சு இழுக்கும்ல, அந்த விஞ்சு ஸ்டேஷன்ல அம்மா எழுதி போட்டிருந்தாங்க, ஒழுக்கம் கருணை தவம் உள்ளவரை எல்லாம் இழுக்கும் பழனி அப்ப. அந்த விஞ்சு இழுத்து போய்விடும், இறங்கி அதை பார்த்துட்டு அப்படியே அன்பர்கள் போற மாதிரி. இப்பெல்லாம் அந்த பாட்டை அடிச்சுட்டான், முன்னால எழுதி போடுங்க. நம்முடைய சிறவி சன்னிதானங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அது இந்த அரசு பண்ணுதா என்னன்னு தெரியல. இப்படி அரிய பெரிய அற்புத பொருளாக இருக்கக்கூடிய பழனியப்பன் எல்லா விதமான சித்துக்களையும் அருள்வான். அட்டமா சித்தி முதலியவற்றை எல்லாம் கற்ற பெரியவர்கள் நம்முடைய அருணகிரிநாதர். அதான் நினைத்த மாத்திரத்திலே கூடு விட்டு கூடு பாயக்கூடிய வல்லமை அந்த அட்டமா சித்தி மூலமா தான் கிடைக்கும். இறந்த கிடி உடலிலே தன்னுடைய உயிரை செலுத்தி
அமராவதி சென்று பாரிஜாத மலர் கொண்டு வந்து பிரபுடதேவராஜனுக்கு முருகப்பெருமானை கண்டதனால் ஏற்பட்ட கண் பார்வையை மிளிரச் செய்தவர் அருணகிரிநாதர். வாழ்நாள் இறுதி காலத்திலே சம்பந்தாண்டானுக்கும் அருணகிரிநாதருக்கு வாது வருது. அந்த வாதிலே தன் பக்தன் அருணகிரியினுடைய பெருமையை உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக மயிலும் ஆடி நீயும் ஆடி வர வேண்டும் என்ற அருணகிரிநாதர் வாக்கு கிணங்க முருகவேல் திரு அருணை ஈசானிய மூலையிலே இருக்கக்கூடிய புஷ்கரணி பொற்றாம் தாமரை குளத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய தூணிலே இருந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டான். கம்பத்து இளையனார்னு பேரு. எல்லாரும் பார்த்தாங்க முருகனை. ராஜாவும் பார்த்தான், பிரபுடதேவ ராஜாவும் பார்த்தான். அதிலே சொல்றாரு, பிரபுடதேவன் உளமும் மகிழும்படின்னு சொல்லுவார் சாமி. அந்த பிரபுடதேவராஜன் பார்த்ததுனால நான் முருகப்பெருமானை பார்க்கறேன்னா இந்த கண்ணால பார்க்க முடியாது. இந்த கண் ஊனமுடைய கண், கண்ணு தெரியாதுன்ற ஊனம் இல்லை, குறைபாடு உடைய கண். ஏன்னா இந்த பிறவியே குறைபாடான பிறவி. நம்ம இறைவனை நேராக பார்க்க முடியுமா? ராஜா பார்த்தா கண்ணுல பழுது ஏற்பட்டது. இதை போக்கணும்னா என்ன செய்யணும்? அமராவதி இந்திரனின் நகரமான அமராவதிக்கு சென்று அங்கே இருந்து பாரிஜாத மலரை கொண்டு வர வேண்டும். இது அருணகிரிநாதரால தான் முடியும். ஏன்னா அவர் தான் எல்லா சித்துக்களையும் கைவர பெற்றவர். அவரிடத்திலே ராஜா சொல்றார், இவர் கூடு விட்டு கூடு பாயக்கூடிய ஆற்றல். அனிமா, மகிமா, கரிமா, ஈசாத்துவம், வசிசாத்துவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவாங்க அந்த 8 சித்திகளையும். அதுல கூடு விட்டு கூடு பாயக்கூடிய சித்தி மூலமாக கோபுரத்திலே இறந்து கிடந்த கிளியின் உடலிலே தனது உயிரை செலுத்தி அங்கே மலர் கொண்டு வந்து ராஜாவுக்குரிய குறைகளை எல்லாம் இப்படி சித்துக்களை எல்லாம் தரக்கூடிய கடவுள் முருகவே. முருகனை வழிபட்டால் ஞானம் பெறலாம், நல்வாழ்வு பெறலாம், சித்துக்களை பெறலாம். இந்த சித்துக்கள் 8 சித்துக்கள், அட்டமா சித்து, திருமூலர் திருமந்திரத்துல அதை பத்தி விரிவா பேசியிருப்பார். வாய்ப்பு இருக்கிறவங்க திருமூலருடைய திருமந்திரம் படிச்சு பாருங்க. தமிழ் வேதம் திருமந்திரம், மூலன் உரை செய்த 3000 தமிழ், அதனையெல்லாம் படிக்க வேண்டும். இந்த சித்துக்களை எல்லாம் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் படிங்க. இந்த பாடல்ல சொல்லிட்டார், முருகவேல் எல்லாத்தையும் தருவான். அவனிடத்துல கேட்பவர்களுக்கு கேட்கக்கூடிய வரம் தரும் சிந்தாமணி நீதான் என்று நினைச்சுட்டோம்னா கிடைக்காதது எதுவுமே இல்லை அப்படின்னே சொல்லிட்டாரு. அவன் யாரு? வேத ஆகம நூலெல்லாம் அறியாத பிரம்மாவுக்கும் பிரம்மாவும் திருமாலும் அறியாதவன், எல்லாவற்றிற்கும் மேலான பறையாகிய பரதேவதையாகிய பார்வதி தந்தருடைய குழந்தை பலனாபுரி எனும் பகுதியிலே எழுந்தல் இருக்கக்கூடிய பொருள். பலனாபுரி 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 என்று வண்ணச்சரவர் பழனியை பாடு. வயலூர்னு பேரு, பழனிக்கு வயலூர்னு ஒரு பேர் இருக்கு. பழம் நீ பழத்துக்காக, ஞான பழத்திற்காக நின்று ஞானமே வடிவான பொருளை பழனியில் வாழ் பெருமானை அனைத்து அன்பர்களும் போட்டு துதித்து ஞானம் பெற்று நல்வாழ்வு பெற வாக்குக்கு அருணகிரிநாதர் சொல்லிய இந்த திருப்புகழை படிப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்வில் இகபர சௌபாக்கியங்கள் எல்லாம் பெறலாம் என்று சொல்லி வகுப்பனை நிறைவு பண்றோம். இந்த கலவைகள் எல்லாம் ரசவாதம் செய்யக்கூடிய உலோகங்கள் எல்லாம் சேர்த்து பண்ணுவாங்க. அது என்னென்னு பொண்ணு, தங்கம், இரும்பு, ஈயம், வெள்ளி, பித்தளை, தகரம், துத்தநாகம், வெண்கலம், இவை எல்லாவற்றையும் வச்சு செய்யறதுதான் இந்த நவலோகம். 9 லோகங்கள். இந்த 9 லோகங்களையும் உலோகங்களையும் வைத்துத்தான் இதனை எல்லாம் செய்வாங்க. அப்படி செய்வதன் மூலமாகத்தான் ஒரு பொருள் உண்டாகிறது. இதை ரசவாத வித்தை அறிந்தவர்கள் செய்யலாம். மதுரை சோமசுந்தர கடவுள் மதுரைக்கு மேற்கே உள்ள திருப்புவனத்திலே, மதுரைக்கு தெற்கு பக்கம் உள்ள திருப்புவனத்திலே எழுந்தருள் இருந்து இந்த ரசவாதம் செய்தார். இங்கே உருத்திர கணிகையாக பிறந்த பொன்னணையாள் என்பவன் பொருட்டு அந்த பொன்னணையாள் என்ன பண்ணா, திருப்புவனத்தில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு ஒரு உற்சவ திருமேனி செய்யணும்னு ஆசைப்பட்டான். பாண்டி நாட்டு பாடல் பெற்ற தலங்கள், 4வர் பாடிய தலம் திருவிசைப்பாவிலே, கருவூர் பாடிய தலம் திருப்பூவனம், புத்தவனநாதர் மின்னன்னைன்னு பேரு, சௌந்தர நாயகி பாண்டி நாட்டுல சிறப்பான தலம், பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனாருக்கேன்னு அப்பர் சுவாமி பாடுறார். 12 விழி உடைய பிள்ளை தோன்றும்னு திருநாவுக்கரசர் பாடுறார். மிக சிறப்பான தலம். இந்த தலத்திலே ஆடல் தொழில் செய்யக்கூடியவள் சிவபெருமானை வேண்டுகின்றார். அந்த சிவபெருமானுக்கு ஒரு உற்சவ திருமேனியை செய்ய ஆசைப்படுகின்றார். உற்சவ திருமேனி
இப்படி ஐம்பொன்களால் அமைப்பார்கள். ரசவாத முறையிலே அதனை செய்ய வேண்டும்னு அவள் ஆசைப்படுறான். ஆனா அவனிடத்துல எந்த பொருளும் இல்லை. இந்த தகவலை அவள் எல்லாம் வல்ல சிவபெருமானிடத்திலே வேண்டுகின்றார், புவனநாத பெருமானிடத்திலே. உடனே மதுரையிலிருந்து எல்லாம் வல்ல சித்தனாக சோமசுந்தர பெருமான் புறப்பட்டு அந்த பொன்னனையாள் வீட்டுக்கு எழுந்தருளுகிறார். அவளிடத்திலே அவர் வீட்டிலே திருவமுது பண்றார். சாப்பிட்ட உடனே கேட்கிறார், அம்மா உனக்கு என்ன வேணும்? முனிவரே, இங்கே உரையக்கூடிய சிவபெருமான் புட்டவனநாதர், புவனநாதர், அந்த சுவாமியினுடைய அழகு பேரழகு, அவருக்கு ஒரு உற்சவ திருமேனி செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என்னிடத்துல பொன் பொருள் வெள்ளி தங்கம் எதுவுமே இல்லைன்னு வேண்டாம். உடனே வீட்டுல என்னமா பொருள் வச்சிருக்க? சாமி ஒண்ணும் இல்லை, இருக்கிறத கொடு அப்படின்னு கேட்கிறார். வீட்டுல இருக்கக்கூடிய பாத்திரம், சமைக்கிற பாத்திரம், வீட்டுல இருக்கக்கூடிய கம்பு பொருள் குச்சி எல்லாத்தையும் அள்ளி வந்து அந்த சித்தர் முன்னால போடுறா பண்ணார். அவர் விபூதி பைய எடுத்தார், அந்த பொருள்கள் மேல தூவினார். அவை எல்லாம் தங்கமாகவும் வெள்ளியாகவும் வைரமாகவும் வெண்கலமாகவும் பித்தளையாகவும் மாறியது. இவற்றையெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு சிலையை செய்து கொடுத்தார். பார்த்த உடனே அவள் மயங்கி விடுகின்றார். அச்சோ என் அழகிய பிரானே என்று சிவபெருமானுடைய கன்னத்திலே கை வைத்து வருடுகின்றாள். அப்பொழுது அவளுடைய நகை கீறல் சுவாமியினுடைய கன்னத்திலே பற்று. அது இன்றளவும் இருக்கிறது. பொன்னனையால் கீறிய அந்த தழும்பு சிவபெருமான், திருப்புவன சிவபெருமானுடைய கன்னத்திலே இன்றும் இருக்கிறது. இந்த படங்களை எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் பாருங்கள். இப்படி அருள் நிறைந்தவர்கள் செய்யக்கூடியவை இந்த சித்தி முறைகள். இந்த சித்தி முறைகள் எல்லாம் தரக்கூடிய பெருமான் பழனி பெருமான். அனைத்து செயல்களும் கைகூட இந்த பாடலை தொடர்ந்து படித்தால் நிச்சயம் நன்மை உண்டாகும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, முருகா சரணம். நிறைவாக மங்கள வாழ்த்து.